வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கலைஞர் கைவினை திட்டம். இது கைவினை தொழில்களுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த திட்டத்தின் மூலம் கைவினை தொழில்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குகிறது. அதுலேயும் இவங்களுக்கு 50,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். மேலும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலம் கைவினை தொழில்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்கீம் மூலிமா 25 வகையான கைவினை தொழில்கள் பயனடைவாங்க. வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இதனால் பயன்கள் என்ன, இன்னும் மேல்பாகம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க, ஒவ்வொருத்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமுறை. கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை தொழிலாளர்களுக்கு உதவிடும் வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கைவினை தொழிலாளர்கள் தொழில் முனைவோரை உருவாக்கத்தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இதற்காக தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டம் மூலமாக 3 லட்சம் வரைக்கும் 25 வகையான தொழிலுக்கு கடன் உதவி வழங்குறாங்க. இதை பற்றி தமிழ்நாடு அரசு செய்தி எடுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போலாங்க. இதுதான் செய்தி. தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை மூலியமாக இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன பார்க்கலாங்க. இந்த ஸ்கீம் மூலியமாக 3 லட்சம் வரைக்கும் பிணையற்ற கடன் உதவி வழங்கப்படுகிறது. அதிலும் 50,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். மேலும் 5% வரைக்கும் வட்டி மானியம் கிடைக்கும். திறன் மேம்பாட்டு பயிற்சியும் இந்த ஸ்கீம் மூலமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள். என்னன்னா 3 லட்சம் வரைக்கும் பிணையற்ற கடன், 50,000 வரைக்கும் மானியம், 5% வட்டி மானியம், மேலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் திட்டத்தோட சிறப்பம்சம் சொல்லலாம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதி நண்பலாவாங்க. நீங்க கைவினை தொழிலாளராக இருக்கணும், 35 வயது நிரம்பியராக இருக்கணும், அப்புறம் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியோட இருக்கலாம். இதுதான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அடுத்து வாங்க அந்த 25 வகையான தொழில்களை என்னன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கட்டட வேலைகள், மர வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சடிதல், தோல் கைவினை பொருட்கள், காலணிகள் தயாரித்தல், மீன்வலை தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மூங்கில், பிரம்பு, ஜன்னல், பனை ஓலைகள் வேலைப்பாடுகள், நகை செய்தல், சிலை அலங்காரம், அழகு கலை, துணி நெய்தல், துணிகளின் கலை வேலைப்பாடுகள், சுதை வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள், கைவினைப் பொருட்கள், தையல் வேலை, கூடை முனைதல், கயிறு மற்றும் பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், பொம்மைகள் தயாரித்தல், படகு கட்டுமானம், பாசிமணி வேலைப்பாடுகள், துணி வெளுத்தல், நெய்தல், துணி தேய்த்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்பச்சிலை வடிவைத்தல், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல். இந்த 25 வகையான தொழிலாளர்கள் கலைஞர் கைவினை திட்டத்துக்கு அப்ளை பண்ணி பயன்படுத்தலாம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், கைபேசி எண், அப்புறம் உங்கள் திட்ட அறிக்கை இதெல்லாம் வேணும். மற்றும் வங்கியில் கோரும் ஒரு சில ஆவணங்கள்லாம் இந்த ஸ்கீமுக்கு வேணும். அடுத்து வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் போகலாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணலாம். msmeonline.tn.government.in இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா A to Z இந்த மாவட்ட தொழில் மையத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து வாங்க கலைஞர் கைவினை திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் குரோம் பண்ணிடுங்க. அதில் சர்ச் டைப் இருக்கும். அதில் MSME ஆன்லைன் டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க MSME ஆன்லைன் TN.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் இது ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் இது ஓப்பன் ஆகும். இதில் சைடில் பாருங்க மெனு பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் இது ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க.
அதை கிளிக் பண்ண போகிறோம். நியூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் ஆப்ஷன் ஒரு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, அடுத்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிட்டு கீழே உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே கிரேட் பாஸ்வேர்டு மேலே ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அது தகுந்த மாரி வந்து உங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு கேப்சா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து லாகின் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு மாடல் அப்ளிகேஷன் காட்டுறேன், அதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரின் பெயர், உங்கள் பேர் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு பக்கத்தில் உங்கள் இனிஷியல் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் பாலினம், உங்கள் பாலினத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் கனவுல இழந்தவரா, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நீங்கள் தமிழ்நாடு சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகமத்துறையில் கீழ் வந்து பதிவு செய்துள்ளா, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஆம்னு போட்டால் அதுக்கான பதிவுன்னு டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து விண்ணப்பதாரின் கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது மதம், உங்களுடைய மதத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்கள் திருமண நிலை, அதுவும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அது மாற்றுத்திறனாளியா, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. முன்னாள் இராணுவத்தினரா, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் சர்டிஃபிகேட்டு மற்றும் ஆதார் கார்டு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. ஏஜ் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 35 வயசு மேலே இருக்கணும், அது அப்படி இருந்தால் மட்டும் இதுக்கு எலிஜிபிள். அடுத்தது உங்கள் பெற்றோர்கள் கணவர் பெயர் போடுங்க. யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த உறவுமுறை மேலே செலக்ட் பண்ணிட்டு கீழே டைப் பண்ணிக்கங்க அவங்க பேர். அடுத்தது கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அப்லோட் பண்ணிக்கங்க. அதேமாரி தான் பேன் கார்டு நம்பர் கேட்கும், பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்தது தொழிலாளர் நலத்துறையில் ஏதேனும் நலவாரியத்தில் உறுப்பினராக உள்ளனரா, ஆம்னு ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அப்படி ஆம்னா இருந்தால் எந்த தொழிலாளர் கீழே உள்ளீங்கன்னா அந்த தொழிலாளர் நலத்துறையை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கான ஐடி ப்ரூஃபும் அப்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிஎன்ஹெச்டிசியில் தமிழ்நாடு கைவினைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வரா, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அப்படி ஆம்னா போட்டுருந்தா அதுக்கான ஐடி போடுங்க, ஐடி நம்பர் போட்டு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் கடந்த 5 வருடங்களில் நீட்ஸ் ஏஏபிசிஎஸ், அடுத்து ஒய்இஇஜிபி, அடுத்து சிஎம்ஆர்எஸ் திட்டத்தில் பயனாளியா, இந்த திட்டத்தில் ஆல்ரெடி பயனடைந்தால் அது என்ன திட்டம்னு செலக்ட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா வந்து பொருந்தாதுன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. வேற ஏதோ பயனடைஞ்சிருந்தா அதுக்கானது எதுவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி பயனடைஞ்சிருந்தா அதுக்கான கடனை வந்து திரும்ப செலுத்திட்டு தான் கேட்குறாங்க, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. கதவு நம்பரு, தெருப்பெயர், கிராமம், தாலுக்கா, போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்டல் கோடு இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிட்டு கீழே வந்து கைபேசி எண் கேட்குறாங்க. உங்கள் 10 டிஜிட் மொபைலை கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடிகளில் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு தொடர்பு கொடுங்க. தொடர்பு கொடுத்தா அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். அடுத்தது உங்கள் திட்ட விவரம், ப்ராஜெக்ட் டீல் கேட்குறாங்க. உங்களுடைய என்ன டைப் ட்ரேடு, என்ன வர்த்தக வகை, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் என்ன தயாரிப்பின் சேவைகள் விளக்கம், அது கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து தேர்வு செய்யப்பட்ட வர்த்தகத்தின் முன் அனுபவம், எத்தனை வருஷம் முன் அனுபவம் இருக்குது. முன் அனுபவம் வந்து விவரம், எத்தனை வரும் செலக்ட் பண்ணிட்டு எத்தனை கரெக்டாக மேலே வந்து இந்த இயருக்குள்ளே இந்த இயர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை வருஷம்னு போடணும். அப்படி போட்டதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நீங்கள் புதிய தொழில் முனைவராக அல்லது வந்து ஏற்கனவே உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் தொழில் முனைவரா, நீங்கள் புதுசாக வந்து புதுசாக வணிகம் செய்கிறேன்னா வணிகம் போடுங்க, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கும் வணிகம் போடுங்க. நீங்கள் ஏற்கனவே தொழில் முனைவராக இருந்தால் உங்கள் உதயம் நம்பர் கேட்குறாங்க, உதயம் சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து திட்ட விவரம் மற்றும் கடன் விவரம் கேட்குறாங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த திட்ட செலவு அது என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து உத்தேசிக்கப்பட்ட தொழில் தொடங்கும் இடம், எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க.
அடுத்தது கடன் தேவை எவ்வளவு தேவைப்படுது, தேவைப்படும் கடன் தொகை 3 லட்சம் வரை. 3 லட்சம் வரைக்கும் தான் இதுக்கு. உங்களுக்கு எவ்வளவு கடன் தேவையோ அதை ட்ரை பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் தவணைக்கும் எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க. 2 தவணை தருவாங்க. ஃபர்ஸ்ட் தவணைக்கு எவ்வளோமோ அதை டைப் பண்ணிட்டு 2வது தவணைக்கு எவ்வளோமோ அதை டைப் பண்ணிக்கங்க. அதுக்கான டோட்டல் போட்டுக்கோங்க. அடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிட்டு கடனின் நோக்கம், உபகரணம் வாங்குதல், வணிக விரிவாக்கம், பணி மூலதனம், உங்களுக்கு எதுவோ செலக்ட் பண்ணிக்கங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கிடைக்கிறாங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில் அப்படியே ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்கள் வணிகத்திற்கு தேவைப்படும் சந்தைப்படுத்துதல் ஆதரவு பற்றிய விவரங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணுமா கேட்குறாங்க. அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன உங்களுக்கு வேணுமோ டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே 2 டிக் மார்க் இருக்கும். அதெல்லாம் படித்து பார்த்து டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்படி தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஸ்கீம் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.